நன்றி சார். அண்ட் உங்களுடைய ஃபிட்னஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவர் வந்து சொல்லும் போது சொன்னார் ரொம்ப டிசிப்ளின்டா வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு. டிப்ஸ் ஷேர் பண்ணுவீங்களா ப்ளீஸ்? வெயிட் லாஸுக்கு ஃபிட்னஸுக்கு என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். சார் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ணேன் சார். அப்புறம் ஆமாம் ஜிம் போனேன். ஆமாம் சார். யாரும் சார் சத்தியம் பண்ணுவாங்க நிறைய வெயிட் லாஸ் இருக்கு, அது பார்த்தோன்னே தெரிஞ்சது சார். ஆமாம் சார். அதனால தான் எப்படின்னா சில சாப்பாடு எனக்கு ஒத்துக்கல. அதனால் வந்து அது வேணாம்னு சொல்லி தவிர்க்கிற முயற்சி பண்ணுவேன். ஒரு 70% ஜெயிச்சிருக்கேன் முயற்சியில். 30% தோற்று போகும்போது சாப்பிட்ருவோம் சார். இவ்வளோ தான் சார், வேறு ஒன்றும் இல்லை சார். என்ன டைம் பீரியட் ஆச்சு உங்களுக்கு இந்த வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு? எத்தனை கிலோஸ் லூஸ் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா அதை செக் பண்ண மாட்டேன் சார். என்ன செக் பண்ண டிப்ரெஸ் பண்ணும் சார். அது சார் எனக்கு பார்க்கறதுக்கு நமக்கு கேரி பண்ண முடியுதான்னு பார்க்குறது கூட சரி சார். மற்றபடி நடுவில் திரும்பி இன்க்ரீஸ் ஆச்சு, குறைஞ்சது இதில் ஸ்டேபிளான எனக்கு இருந்ததில்லை. இப்போ தான் வந்து சில விஷயம் ஏதோ புரியுது. அதாவது என்னென்னா நம்மளாக தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, பட் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு இருக்குது. ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை பண்ணுறேன், அவ்வளோதான். அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா முதல்ல வந்து இதெல்லாம் தவிர்க்கலாம் பண்ணலாம் அப்படின்றது. அப்படி இல்லை, ஒரு உடம்பும் ஒரு தனி உடம்பு தான். அதனால் அதுக்கு என்ன தேவையோ அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். ஸோ வேறு ஒன்றும் இல்லை சார்.